அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ ஆமென், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், இந்த வறட்சியான நிலத்தை கொடுத்ததற்கு பின்னாக இருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன? இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு திட்டம். என்ன திட்டம் தெரியுமா? இவ யாருடைய மகா தெரியுமா? காலேபுடைய மகா. காலேப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இவர் மற்றவங்கள மாதிரி கிடையாது, ஒரு ஸ்பெஷல் விசேஷ ஆவி உடையவன். அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில வளர்க்கப்பட்டவளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுப்பதற்கான 1-2 காரணங்களை சொல்றேன். முதல் காரணம் என்ன தெரியுமா? இவ லைஃப்ல எதை படிக்கணும் தெரியுமா? தாழ்மையை படிக்கணும். தாழ்மையை படிக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் ஒரு மீட்புக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்புக்கு அப்புறம் அவங்களை எங்க தான் கொண்டு போவார்னா வனாந்திரத்துக்கு தான் கொண்டு போவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்ப ஆரம்பித்ததும் இயேசு எங்க தான் போவார் தெரியுமா? வனாந்திரத்துல தான் போவார். சீஷர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க சொன்னது மாதிரி நாங்க போனோம், நாங்க சொல்ல பேய் ஓடுது, அற்புதம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல அப்படின்னு இருக்கும்போது வா வனாந்திரத்துக்கு போ அப்படி சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென். ஆண்டவர் சில நேரத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்ந்திருக்கும் போது நன்மை அனுபவித்திரு, தாழ்ந்திருக்கும் போது சிந்தனை செய். ஆண்டவர் நினைச்சா டைரக்டா கானானுக்குள்ள கொண்டு போயிடலாம். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இவர்களை சுமந்து கொண்டே போகலாமே. ஆண்டவர் சுமக்கிறவர் அல்லவா? ஆனா சுமக்கிறதுக்கு பதில் ஏன் இந்த வனாந்திரத்துல நடத்துகிறார் என்றால் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஆமென், கிருபை கொடுக்கிறார். ஒரு நாள் உனக்கு என்ன, நான் இன்னாருடைய பிள்ளையாக்கும் அப்படி சொல்லிட்டு உனக்கு அந்த ஒரு பெருமை வந்துட்டுனா நீ ஒத்தினியல சட்டினியல் ஆக்கிருவ. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த கழுதையிலிருந்து அப்படி இறங்குறான். கழுதையில ஏறி உட்கார வச்சாச்சு, ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட், ஒரு பெரிய விருந்து. இவளை அனுப்பும் போது, என்னமா இது உனக்குமா அடி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும் போதோ வாங்கிட்டா. அப்ப அது என்ன, எந்த ஃப்ரெண்டு பக்கமா பின்னாடி பக்கமா? அந்த கிணறு உள்ளதுதான் எனக்கு தந்திருக்கு, ஒன்னும் கேட்கல, ஏன்னா இது என் அப்பா தந்தது. வாங்கினதுக்கு அப்புறம் பாக்குறா வறட்சி. அவ கழுதையிலிருந்து இறங்குறா. தாழ்மையை கர்த்தர் கற்றுத்தருகிறார். உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு அப்படின்னு இருக்கும். ஆமென். உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு உன்னை 40 வருஷம் எதுல நடத்தின? அப்ப அவர் நீ கொஞ்சம் இரு. ஆண்டவர் நல்ல அப்படி எழும்பிட்டு இருக்கிற இடத்துல டக்குன்னு ஆண்டவர் புடுங்கிட்டு வனாந்திரத்துல விடுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, ஓகே ஆண்டவர் எனக்கு, நான் கோச்சிங் கிளாஸ்ல இருக்கிறேன். ஆமே ஆமே, ட்ரைனிங் பீரியட். பிலிப்பியர் 4 பவுல் சொல்லுவார்ல, 11-12 வசனங்கள்ல, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ட்ரைனிங் அது போதிக்கப்படுகிற. அடுத்து சொல்றாரு பாருங்க, வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். இங்க பாரு, வாழ்வுனா என்னன்னு பார்த்தாச்சு, அதாவது கப்பல்லையும் போய் பார்த்துட்டேன், கட்டையிலையும் போய் பார்த்துட்டேன். இந்த யூரோக்ளித்தான் அடிக்கிறதுக்கு முன்னாடி பவுல் எதுல இருந்தார் தெரியுமா? கப்பல்ல இருந்தார். யூரோக்ளித்தான் அடிச்சதும் எதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறார்? கப்பல்லையும் பார்த்தாச்சு, கட்டையும் பார்த்தாச்சு. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது ஆண்டவருடைய டீச்சிங். ஒரு வறட்சியை தாரார்னா அவர் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காரியத்தை டீச் பண்ணிட்டு இருக்கிறார், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையை கற்றுத்தர. அடுத்து பாருங்க, இந்த அக்சால் திரும்ப யார்கிட்ட வரா தெரியுமா? அப்பா கிட்ட வரா.
ஏன் இந்த வறட்சி கொடுக்கப்படுகிறது? தகப்பனையே சார்ந்திருக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல செய்த ஒரு காரியத்தை கானான்ல செய்யல. கானான்ல எல்லாம் நிறைவா இருந்ததும் அவங்க எதை பார்க்கல தெரியுமா? இந்த மேகஸ்தம்பம் இருந்தா என்ன இல்லைன்னா. ஆனா வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா எப்போ மேகஸ்தம்பம் எழும்புமோ அப்போ எழும்புவாங்க, எப்போ உட்காருவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா யாரை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க தெரியுமா? அழைத்த ரட்சித்த தேவனை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. டெய்லி மன்னா கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு உள்ளது நாளைக்கு தான். காலையில எழுந்துதான் ஆகணும், ஆண்டவர் சமூகத்தை பார்த்துதான் ஆகணும். சார்ந்திருக்க பண்ண இந்த அக்ஸால் திரும்பி வந்தா பாத்தீங்களா? தெரியும், தகப்பன் பார்த்துட்டே இருக்கிறார். திரும்பி வரா, ஆமென், திரும்பி வருவா. சார்ந்திருக்க பண்ண என்னதான் வாழ்க்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்தாலும் நாம் அவரை தான் சார்ந்திருக்கணும். சிலர் பாருங்க, அவங்க லைஃப்ல ஒண்ணு செட்டில் ஆகுறது வரைக்கும் ஆண்டவரை பற்றி கொள்வாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடமையாயிரும். ஜெபம் கடமையாயிரும், பைபிள் வாசிப்பு கடமையாயிரும். நீங்க லைஃப்ல நீங்க நம்ம லைஃபே திரும்பி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி வனாந்தரமான பகுதியில போகும்போது, நம்முடைய வாழ்க்கை போகும்போது பைபிள்ல தேடி தேடி எல்லா பகுதியும் வாசிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சங்கீதத்தை தாண்ட மாட்டோம். ஆமே, ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல பாதி நமக்கு தெரியும். நமக்கு பேஜை பார்த்தா போதும், கடகடான போயிடும். ஆமே, நம்ம லைஃப் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு மன்னாவா பொறுக்கிட்டு இருந்தோம். தேடுவோம், இது தேடி பார்ப்போம். அடுத்து இதுல இல்லையா சொல்ற பழைய ஏற்பாட்டுல தேடி பார்ப்போம், ஆகமங்கள்ல தேடுவோம், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை தேடுவோம், சங்கீதங்கள்ல தேடுவோம், சுவிசேஷங்களை அப்படி பார்த்துட்டே இருப்போம். பைபிளும் கையுமா தான் இருப்போம். அப்படி நோட் பண்ணி லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எதை செய்தாலுமே நன்மையாக தான் செய்வார். இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? ஏன் இப்படி நடத்துறாருன்னா, உபாகம் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து பிதாக்கள்னா யாரெல்லாம் சொல்லுங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் இவங்களுக்கு இருக்குதா? இல்ல. ஆபிரகாமுக்கு தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கின உறவு இவங்களுக்கு இருக்குதா? இருக்கு. இவங்க அதை ட்ரை பண்ணல. ஓகே. ஆனா இந்த வனாந்திரத்துல கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு புதிய காரியத்தை இவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துகிறார். ஆமே, இவள் நினைக்கவில்லை. இவளுக்கு ஒரு நிலம் கொடுத்ததும் இவ என்ன நினைச்சா அப்படின்னா, இந்த ஒரு நிலம் எனக்கு போதுமானதா இருக்கும் என்று பார்த்தா அது வறட்சியான நிலம். ஆனா அவ திரும்ப கேட்டது இனி ஒரு நீர் பாய்ச்சலான நிலத்தை தான் கேட்டார். வறட்சியை தந்துட்டீங்க, தண்ணியும் தாங்கன்னு கேட்கிறான். இதான் அவளுடைய கேள்வி, அவளுடைய வேண்டுதலே தான். அப்பா, வறட்சியை கொடுத்துட்டீங்க, நீ தண்ணியும் கொடுங்க. ஆமே. ஆனா தகப்பன் கொடுத்தது என்ன தெரியுமா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டார். இந்த வசனம் இருக்கிறது அல்லவா, உபாகமம் 8:16, நல்ல கவனமா கேளுங்க. வராந்திரத்துல தான் ஆண்டவர் புதிய காரியத்தை அறிமுகப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் when everything looks empty, God introduces something unexpected and new. எல்லாம் எம்டியா இருக்கும் போது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது, ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இப்படிதான் ஆண்டவர் பார்க்க வைத்தார். என்ன பார்க்க வைத்தார்னா, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்ல, ஆபிரகாமின் அனுபவம் இல்ல. ஆனா ஆபிரகாம் டேஸ்ட் பண்ணாத ஒரு மன்னாவை கர்த்தர் என்ன டேஸ்ட் பண்ண வைத்திருக்கிறார். ஹalleluya. முற்பிதாக்களின் அனுபவங்கள் நமக்கு இல்ல, முற்பிதாக்களின் விசுவாசம் இது எதுவுமே நமக்கு இல்ல. ஆனா என்ன கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்துறாருன்னா, அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாத ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்காக நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு மன்னானா
என்னன்னு கேட்பார். தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை, இதுதான் ஏசாயா 43 இருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போ, இதுக்கு முன்னாடி இல்ல. அவ இதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் எம்டி ஆக்கிட்டார், என்ன ஆண்டவர் வெறுமையாக்கிட்டார், என்ன ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டார். புசிக்கிறதுக்கு அடுத்த நாளைக்கு என்னன்னே தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையில உங்க மேல ரட்சிப்பு இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஆனா ஒண்ணுமே இல்லை என்கிற நிலையில கொண்டு வர்றாருன்னா ஒரு புதிய காரியத்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில். எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல கர்த்தர் அனுமதித்த வனாந்திரத்தில் ஒரு புதிய காரியத்தை எனக்கு அறிமுகப்படுத்த போகிறார்? என் பிதாக்கள் அறிந்திராத, என் பிதாக்கள் அறிந்திராத, என் பிதாக்கள் அறிந்திராத, தேங்க்யூ ஜீசஸ், என் பிதாக்கள் அறிந்திராத, ஆமென், மன்னாவினா, ஓ ஜீசஸ். அவங்க ஃபெய்த் நமக்கு இல்ல, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்ல. ஆண்டவரே அவங்கள நடத்தினீங்க, ஓகேப்பா, அவங்கள வீரர்கள், அப்பா அவங்கள லெஜெண்ட்ஸ். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கொண்டு வரீங்க, பிதாக்கள் அறியாத. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. நீங்க ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே, அதை நான் நம்புறேன்ப்பா. அதனாலதான் இந்த வனாந்திரம், அதனாலதான் இந்த வனாந்திரம். இதுவரை நான் டேஸ்ட் பண்ணாத பரலோக நன்மையை நான் டேஸ்ட் பண்ண போறேன். இதுவரை எத்தனை பேர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய், எத்தனை பேர் இதுவரை டேஸ்ட் பண்ணாத? நம்புறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இதுவரை டேஸ்ட் பண்ணாத, ஹல்லேலூயா. பிதாக்கள் அறிந்தவைகளை எல்லாம் வாசித்து தெரிந்து கொண்டோம், பிதாக்கள் அறிந்தவைகளை வாசித்து தெரிந்து கொண்டோம், பிதாக்கள் அறியாதவைகளை ருசித்து தெரிய போகிறோம். தேனிட்ட பணியாரம் போல இருக்கிற மன்னா நம்புறவங்க மட்டும். என் வாழ்க்கையில இந்த மே 1ஆம் தேதி இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த வனாந்திரம், இதுவரை ருசித்திராத, சுவைத்திராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றார்.